முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கற்றங்கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தன்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு விளங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ்பாட்டி எவ்வை இருந்தாள், அரசியலும் குதூகலமாய் புடைச்சூட நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நவ்வசலை ஒன்சாத்தான் ஓகோர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழங்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலையும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழுக்கு என்னுடைய பெரிய வணக்கங்களை சொல்லி அற்புதமான முறையிலே பிரின்ஸ் ஸ்ரீ பவானி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மாணவர்களுக்கும் உலகெங்கும் இருக்கிற மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நம்மை நாமே ஆள்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்பதை உலகிற்கு சொன்ன நாள் இந்த குடியரசு திருநாள். இந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைச்ச பிறகு பல பேர் பேசினாங்க, இந்தியர்களுக்கு தன்னைத்தானே ஆளுகிற தகுதி கிடையாது, அவர்களால் தன்னை ஆள முடியாது, சரியாக அவங்களால வழிநடத்தி கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கெல்லாம் ஒரு விடையாக நம்மை நாமே ஆள்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது என்று நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட நாள் இந்த நாள் நம்முடைய குடியரசு திருநாள். ஆக இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்பதை விட இந்தியா தன்னை குடியரசு நாடு என்று அறிவித்து கொண்ட அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்பேற்பட்ட நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் மக்கள் தொலைக்காட்சியின் வழியாக எல்லாருக்கிட்டையும் இப்போ செல்ஃபோன் வந்து போச்சு, எல்லாருமே அதில் தான் மூழ்கி கிடக்கிறோம். எதில் மூழ்கி கிடக்கிறோம்? செல்ஃபோனில் தான் மூழ்கி கிடக்கிறோம். முன்னெல்லாம் வந்து பேனா பிடுங்கினா பையன் சண்டைக்கு போவான், பென்சிலை பிடுங்கினா ஏன்டா என் பென்சிலை பிடுங்குற அப்படின்னு சண்டைக்கு போவான் பையன்ட்ட, இன்னொரு பையன்ட்ட. சார் என் பேனாவை தூக்கிட்டா சார் அப்படின்னு சண்டைக்கு போவான். இப்போ கேரளாவில் பாலக்கோட்டில் ஒரு HM அந்த ஸ்கூலில் படிக்கிற பையனுடைய செல்ஃபோனை வாங்கி வச்சுருக்கிறாரு. நீ மட்டும் செல்ஃபோனை கொடுக்கல வெளில வா உன்னை பார்த்துக்கிறான்றான். யார்? மாணவன், ஸ்டூடெண்ட்டு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சொல்கிறான், என் செல்ஃபோனை கொடுக்கல உன்னை வேறு வழியில் பார்த்துக்கிறாங்களாம். அப்போ என்னது, அதிலே பசங்களாம் அடிக்ட் ஆகிற மாதிரியான சூழல் வந்து போச்சு. எல்லா பசங்களுக்கும் கையிலேயே செல்ஃபோன் வந்து போச்சு. எதை பாரு, ரீல்ஸு தான். அந்த ரீல்ஸை வந்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, மைண்டு டைவெர்ட் ஆகிடுது. நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக போகிறோம், அதை பார்த்தோன்னே நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகிடுது. இன்னொருத்தன் எங்கே போனாலும் மைக் எடுத்துகிட்டு போகிறது. இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, இந்த ஊரை பற்றி என்ன சொல்கிறீங்க, அது ஒரு ரீல்ஸ். ஒருத்தன் வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கான், மிட் நைட்டில் ரயில்வே தண்டவாளத்தில் போய் உட்காந்து புரோட்டாவும் சால்லாம் ஊற்றி சாப்பிடுங்கன்னு கமெண்ட்டில் போட்டிருக்கான். அந்த சப்ஸ்கிரைபருடைய மனசை பாராட்டி அவர் சொன்னதுக்காகவே ராத்திரி 12 மணிக்கு ரயில்வே பாடத்தில் போய் உட்காந்து புரோட்டா சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து போடுறான். அவனுக்கே வேலை இல்லாமல் தான் கமெண்ட் போட்டிருக்கான். இவனுக்கு வேலை இல்லைன்றதுனால இவனும் போய் அந்த வீடியோவை போட்டு அதை யூடியூப்பில் போடுறான். நமக்கும் வேலை இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறான், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் யாருக்காக வாழ்கிறேன்னு கேட்டால், நான் என் பையனுக்காக வாழ்கிறேன், என் பொண்ணுக்காக வாழ்கிறேன், எங்கள் அப்பாவுக்காக வாழ்கிறேன், அம்மாவுக்காக வாழ்கிறேன், காதலனுக்காக வாழ்கிறேன், காதலிக்காக வாழ்கிறேன்ற காலம்லாம் போய் எதுக்கடா வாழ்கிறேன்னா சப்ஸ்கிரைபர்களுக்காக வாழ்கிறேன். யாருக்கு? சப்ஸ்கிரைபர்களுக்காக வாழ்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன், நீங்கள் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறான், ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டேறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறான். ஏன்டா டே, அவனே வேலை இல்லைன்னு தான் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான், இதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக்கை போடு, கமெண்ட்டை போடு. ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் செல்ஃபோன் வந்து போச்சு. நவீன காலத்து நட்பு வட்டங்கள் நமக்கு பலமா பலகீனமா அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு. அதில் பேசுவதற்கு 4 அற்புதமான பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. அற்புதமாக தமிழ் பேசக்கூடிய நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர்கள் 4 பேர் வந்திருக்கிறாங்க. பலம்தான் அப்படிங்கிற அணியில் சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ச பிரவீன்குமார் அவர்கள், அன்னை கல்லூரியினுடைய வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் செண்பகவள்ளி அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒரே அணிங்கிறதுனால ஒரே கலர்லேயே போட்டு வந்திருக்கிறாங்க, மேட்சிங்காக. ஐயா வந்து அற்புதமான தமிழறிஞர். தெரியுங்களா? தெரியுமா? எப்படி தெரியுமா? புத்தகங்கள் படிச்சிங்களா? ஐயா இது வரைக்கும் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க.
தமிழர் மரபும் அப்படிங்கிற புத்தகமும் தமிழர்கள் தொழில்நுட்பம் என்கிற புத்தகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய எல்லா கல்லூரிகளுக்கும் வரக்கூடிய தமிழ்துறை சார்ந்த புத்தகங்கள் 2 புத்தகங்களை ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்களில் திருக்குறளை எழுதுனது யாருன்னா பயலுக்கு சாலமன் பாப்பியான்னு எழுதி வைப்பான். அதே மாதிரி தமிழர் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பூபாலன் அப்படின்னு இவருடைய பேரை எழுதி வைக்கிறாங்க பல பசங்க. அந்த அளவிற்கு மாணவர்கள் மத்தியிலே தமிழாய்ந்த நல்ல அறிஞராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முனைவர் பட்ட மேலாய்வாளர், போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் பூபாலன் ஐயா அவர்கள். அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் படித்த சென்னை எம்ஐடி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய எம்ஐடியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் செல்லியம்மாள் அவர்கள். இந்த காலத்தில் பெருகி இருக்கிற நட்பு வட்டங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக நவீன காலத்து நட்பு வட்டங்கள் நமக்கு பலமா பலவீனமா அப்படின்ற கேள்வி, அதுக்கு பதில் சொல்வதற்காக அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் பேராசிரியர் செண்பகவல்லி அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வந்து பேச வராங்க. எங்கள் தமிழுக்கு எங்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், என் ஆருயிர் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் எதிரணியை பார்த்து கேட்குறேன். வந்த உடனே வா, நல்லா கேளுங்க. ஐயா, நான் எதிரணியை பார்த்து கேட்குறேன். நண்பன்னா கெட்டவன், நண்பர்களோட இருக்கிறது என்னைக்குமே பலவீனம்னு பேச வந்திருக்கீங்களே, நண்பன்ல ஏதியா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தானையா? அவன் தான் சொல்கிறான், சும்மா போகிறத மாப்பிள்ளை உன்னை தாண்டா பார்க்குது, அப்படி தான் ஆரம்பிக்கிறான் அவன். நல்ல நண்பன் என்ன கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஐயா, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? நண்பர்களோடு பழகி, நண்பர்களோடு உறவாடி, நண்பர்களோடையே நாள் பொழுதையும் கழிச்சிட்டு இங்கே வந்துட்டு நண்பன்னா கெட்டவன், நண்பன் இருந்தாலே நமக்கு பலவீனம்னு பேசுகிறாங்களே, இது எப்படி இருக்குன்னா நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற மாதிரி இல்லையா இருக்கு? தப்பு தாம்மா, செஞ்சுருக்கப்படாதான். அவங்க கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க கையாலே பில்லை பே பண்ண வச்சுக்கிட்டு நண்பர்களே தேவையில்லைன்னு வந்து பேச வந்துருக்குறாங்க 2 பேரும். ஐயா, அவங்க எங்களோட எதிரணி தான், ஆனால் எங்கள் எதிரிகள் இல்லை. இது என்ன கதையா இருக்கு? அவர்களும் எங்கள் நண்பர்கள் தான். இப்படி முன்பின் தெரியாத ஒரு உறவை கூட நட்பு என்ற ஒரு வார்த்தை இணைக்கிறது என்றால் அது எப்படி எங்களுக்கு பலவீனமாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? முன்பின் தெரியாத ஒருத்தவங்களோட நட்பு வச்சுக்கிட்டா நல்லது நடக்குங்கிறீங்களா நீங்கள்? ஐயா, கடவுள் நமக்கு எந்த உறவையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை தரல. அப்படி நாமவே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவுகள் என்றால் அது நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் மட்டும்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை கூட என் கணவன் எனக்கு நல்ல தோழனாகவும் என் மனைவி எனக்கு நல்ல தோழியாகவும் இருக்க வேண்டும் தாங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா நட்பு என்ற ஒரு உறவில் தான் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது நடுவர் அவர்களே. ஐயா, காதல்ங்கிறது ஒரு அழகான விஷயம். அம்மா, தலைப்பு நட்பை பற்றி, நீ நேத்தி பண்ண பட்டிமன்றத்தை தலைப்பை கொண்டு வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற. காதல்னாலே இங்கே எதிர்ப்பு தெரிவிக்காத உறவுகளே இல்லை. அப்படிப்பட்ட காதல் சேரனா கூட எங்கள் நட்பு துணை இல்லாமல் சேர முடியாது ஐயா. ஐயா, அதோடு முடியறதில்ல எங்கள் நட்பு. அதே நண்பனை காதலி கழட்டி விட்டுட்டு போனா கூட அவன் கண்ணீரை தொடச்சி, அவன் கைகளை பிடிச்சி, அவனை கட்டி அணைச்சி, உனக்கு கடைசி வரைக்கும் நான் இருக்கேன்டா மச்சான் அப்படின்னு சொல்ற உறவுகள் எங்களுக்கு என்னைக்குமே பலந்தாங்க ஐயா. ஆக காதலிச்சு அவனை மாட்டி விடுறதும் அவன் தான், காதலில் பெயிலானாலும் தண்ணி அடிக்க வச்சு அவனை காப்பாற்றுறதும் அவன் தான். ஐயா, நாங்கள்லாம் பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ செல்லும் போது புத்தகங்கள் இல்லாமல் கூட பள்ளிக்கோ கல்லூரிக்கும் போவோம். ஆனால் எங்கள் நண்பர்கள் இல்லாமல் ஒரு நாளும் நாங்கள் போனதே கிடையாது ஐயா. இந்த அம்மா போகும்போது அரியர் எக்ஸாம் எழுத போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் போவாங்க. அந்த கேங்கே அப்படித்தான். ஐயா, நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்த நாட்களை விட அதிகமாக நட்பதாயா பிடிச்சோம். அதுக்கு ஒரு பாடல் அழகா இருக்கு. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம், சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம், காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும்
பாசத்துக்கு பஞ்சமில்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சமில்ல, என் நண்பனை போல் யாரும் இல்லை இந்த பூமியில், என் நட்புக்கு தான் ஈடே இல்லை. ஆகவே ஐயா, ஒரு குழந்தை வளரும் போது கூட அதுக்கிட்ட இது உன் அம்மா, இது உன் அப்பா, இது உன் சித்தப்பா, இது உன் சித்தின்னு சொல்லி தாயா வளர்க்குறோம். ஆனால் நண்பன் என்ற ஒருவனுக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லையா, அவன் எந்த இரத்த சொந்தமும் இல்லை, எந்த ஒரு உறவும் இல்லை. ஆனால் எங்கள் பசங்கள்லாம் மாமா மச்சான்னு ஆசையோடு கூப்பிடுற வார்த்தைக்கு முன்னாடி ஈடு என எதுவுமே இல்லையா. உலகத்தில் சமூக வலைத்தளங்கள் இல்லாத இடமே இல்லையா. அப்படி இருக்க இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் கூட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தாயா கொடுக்குறாங்க. ஏன்னா நண்பன் என்றால் நம்பிக்கை என்று அர்த்தம் ஐயா. ஐயா, பணத்தை மட்டுமே பார்த்து பழகிற உலகத்தில் இன்று குணத்தை மட்டும் பார்த்து பழகக்கூடிய ஒரு உறவு என்றால் அது நட்பு மட்டும்தாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனா நண்பன் உடையான் எதற்குமே அஞ்சான் ஐயா. ஐயா, மலை ஏறினாலும் மச்சான் துணையோடு தான் ஏறணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பசங்கள்லாம் வாழ்க்கையில் மலை போல உயரணும்னாலும் அதுக்கு நண்பர்கள் துணை வேணும் ஐயா. நண்பன், தோழா, தோஸ்து இந்த மாதிரியான படங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த பிள்ளை அதில் இருக்குது பாயிண்டெல்லாம் எடுத்து அழகாக கோத்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயா, எப்படி திருக்குறள் உலகத்துக்கு பொதுவான நூலோ அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு பொதுவான உறவு என்றால் அது எங்க நட்பு மட்டும்தான் ஐயா. எனவே நல்லதொரு தீர்ப்பு எங்கள் அணியினருக்கே என்று எண்ணி வாய்ப்பமைத்தமக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம், அருமை. அவங்க பேசுனதும் நல்லா இருந்தது, அவங்க பாட்டு பாடினதும் நல்லா இருந்தது, அதுக்கு நீங்கள் எசப்பாட்டு பாடினது நல்லா இருந்தது. என்ன ஒரு ராகம், என்ன ஒரு ராகம். ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. நட்புன்னா என்ன? திருக்குறள் தான் வந்து உலக பொதுமறை மாதிரி நட்புங்கிறது உலகத்துக்கு பொதுவானது. திருவள்ளுவரே சொல்லிருக்கிறார். எல்லாத்தையும் 10 குறளில் சொன்னவர் ஒரு அதிகாரம் தான், எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரம் வச்சு அதில் 10 குறள் சொல்லியிருக்கிறார். ஆனால் நட்பை மட்டும் பேசின வள்ளுவர் 5 அதிகாரங்களை வச்சுருக்கிறார். நட்பு, தீநட்பு, கூடா நட்பு, நட்பாராய்தல், பழமை அப்படின்னு 5 தலைப்புகளில் 5 அதிகாரங்களில் நட்பை பற்றி பேசியிருக்கிறாருன்னா நட்பு எவ்வளவு ஆழமானது அப்படின்றத திருக்குறள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. அதை விட இன்னொன்று, என் நண்பனை மாதிரி யாரும் கிடையாது, நட்புக்கு தான் ஈடே இல்லை இந்த பூமியில். அப்புறம் எல்லா சினிமா பாட்டையும் அடுக்கி நல்லா கோத்து பாடியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, கோடி அருவி கொட்டுதே. நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, நீங்கள் இந்த பாட்டு பாடினா மட்டும்தான் எசப்பாட்டு பாடுவீங்களா, இல்லை எல்லா பாட்டுக்கும் எசப்பாட்டு பாடுற குரூப்பான்னு தெரிஞ்சுக்க தான் அந்த பாட்டை பாடினேன். கோடி அருவி கொட்டுதான், அவன் தலை மேலே கொட்டுதான். அப்படி இருக்கிற ஒரு காலம். ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி இவ்வளவு நட்பு வந்து இப்போ நட்பு பாராட்ட முடியுமான்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்க உலகத்தில் இவ்வளோத்தையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய பேராசிரியர் டாக்டர் பூபாலன் ஐயா அவர்கள் வராங்க. பலவீனமே அப்படின்னு பேசுவதற்காக. பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மருங்கிலே வளருகின்ற தமிழ்ப்பாவையே தமிழன்னையே உமக்கு என் முதற்கண் வணக்கம். நவீனகால நட்பு வட்டங்கள் என்பது பலவீனமானதே என்கிற பொருண்மையில் நான் பேச வந்திருக்கேன். தங்கை பாடுன மாதிரி எனக்கு பாடலெல்லாம் பாட வராது. நீங்கள் பாட வேணாம், நீங்கள் 2 லைன் சொல்லுங்கள். இங்கே இருக்காங்க நம்மளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நட்பு அப்படின்னு சொன்னாலுமே தமிழ் படித்தவங்களில் பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். பாரி கபிலர் சங்ககாலம் தொட்டு, பின்னர் அதியமான் ஔவையார், ஆண்பால் பெண்பால் என்பதெல்லாம் சங்க காலத்தில் வேற்றுமை கிடையாதுங்க. அடுத்ததாக கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், இவங்க 2 பேரும் பார்த்ததே கிடையாது. தன்னுடைய நட்புக்காக உயிரையே விட்டவர்கள் கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார். கண்ணனும் குசேலனும்
கர்ணனும் துரியோதனனும் இது போன்ற நட்புகளையெல்லாம் நாம் இலக்கியங்களில் படித்திருக்கிறோம், வியந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்காலத்தில் சிறந்த நட்பு எது என்று சொன்னால் ஆண்ட்ராய்டும் ஐபோனும் மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் நட்பு எப்படி பலமானதாக இருக்க முடியும் ஐயா? நவீன காலத்தில் நட்பு என்பது மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை சேர்க்கக்கூடியதாக பலமானதாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் எல்லாம் அறிந்த ஒரு சிறந்த பாடலாசிரியர் ஐயா ஒரு பாட்டு வச்சுருக்கார் பார்த்தீங்களா? நான் பாடலையே சொல்கிறேன். பாடலாசிரியர் அவர்கள் அவருடைய பாடல்களை நாம் எல்லாம் பிறந்த நாளுக்காக ஆங்கிலத்திலே பாடிக்கொண்டிருந்த வேளையில் அதை தமிழில் கொண்டு வந்தவர். நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் அப்படின்னு பாடியவர் நம்முடைய கவிஞர்களுடைய சரணாலயம்னு சொல்லலாம். அறிவுமதி ஐயா அவர்கள் என்னுடைய அண்ணன் என்று சொல்லுவேன். அவருடைய இயற்பெயர் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. விருதாச்சலத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை பட்டம் படிக்க வருகின்றார் தமிழர். அப்படி வருகின்ற காலத்திலே இவருடைய இயற்பெயர் மதியழகன், அவருடைய நண்பருடைய இயற்பெயர் அறிவழகன். அவர் படிப்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆனால் தினந்தோறும் கடலூரில் இருந்து வருவது வழக்கம். அவருடைய நண்பன் வீட்டிலே வளர்கின்றார். அந்த நண்பனுடைய பெற்றோர்களே தன்னுடைய பெற்றோர்களாக பாவித்து தன்னுடைய நண்பனுடைய உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு நண்பனுடைய பெயரை முதலில் கொடுத்து அறிவழகனிலிருந்து அறிவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெயரிலிருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய மதியை எடுத்துக்கொண்டு அறிவுமதி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இத்தகையதொரு நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் தற்பொழுது நட்பு உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொல்வதற்கு எதிரணியினருக்கு எவ்வாறு மனசு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஐயா, நாமெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் வீட்டிலிருந்து வெளியே போனோம்னா தம்பி அங்கேயும் தனியாக போகாத, நண்பர்களோடு சேர்ந்து போன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆமாம். ஆனால் இப்போ யார் கூடவுமே சேராது. நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, நீங்கள் பள்ளிக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, கடகண்ணிக்கு போனாலும் சரி, யார் கூடவும் சேர்ந்து போகாத, நீ மாத்திரம் போய் வா, உலகம் கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நண்பர்கள் பலமானவர்கள் என்று எப்படிங்க ஐயா சொல்ல முடியும்? சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு மல்லாட்டையை 2ஆ உடச்சி 2 பேராக சாப்பிடுவோம். மல்லாட்டைனா கடலை, எங்கள் ஊரில் மல்லாட்டைன்னு சொல்லுவோம். அப்படி உடச்சி 2ஆக சாப்பிடுவாங்க. இப்போ யாருக்கும் கொடுத்து விடாத, பிடுங்கிடுவானோ, மறைச்சி சாப்பிடு, யார் வீட்டிலே சொல்லி அனுப்புகிறாங்க. சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லா செய்திலையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம். நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியில் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. பேச்சு வேறு விதமாக மாறி அது கொலையில் போய் முடிகிறது. நான் சான்றுக்காக சொல்கிறேன் இதை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் தற்காலத்தில் நட்பு பலமாக இருக்கிறது என்று பெற்றோர்களும் நாமும் எவ்வாறு நம்ப முடியும்? எப்படி அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? தற்பொழுது நட்பு என்பது முழுக்க ஒரு போதை கலந்த நட்பு என்பது சமீப காலத்தில் வளர்ந்து வருகின்றது. நட்பு என்றாலுமே ஒரு நண்பன் தீய வழியில் செல்கின்றான் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களே. ஐயா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார்கள், திருவள்ளுவர் மற்றதையெல்லாம் ஒரு சில அதிகாரங்களில் சொன்னார், நட்பை பற்றி மற்றும் 5 அதிகாரங்களில் சொல்லியிருக்கிறார் என்று கூறினார்கள். ஆனால் அந்த 5 அதிகாரங்களிலும் 50 குறட்பாக்களிலும் நட்பு நல்ல நட்பை விட எது தீய நட்பு என்று கூறியது தான் அதிகமான குறள்கள். அப்போ அவ்வளோ தீய பசங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளுவர் சொன்னதை காலத்தை விட இப்பொழுது அந்த நட்பு தீய நட்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் 1330 குறளும் நண்பர்கள் கேடான நண்பர்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்திலே இந்த சமூகம் கெட்டு கிடக்கிறது என்பது இந்த நண்பர்களால் என்பதை நாம் கண்கூடாக தினந்தோறும் சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் அச்சு ஊடகங்களின் வாயிலாகவும் செய்திகள் வாயிலாகவும் நாம் கண்டு வருகின்றோம். சகோதரி பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒரு சில நண்பர்களோடு இருந்த நாம் எல்லாம் தற்பொழுது சமூக வலைதளங்களின் வாயிலாக அதிகமான நண்பர்களை கொண்டிருக்கிறோம். அந்த நண்பர்களால் என்ன பயனுங்க? 7000 பேர் ஃபாலோவர்ஸ், 8000 பேர் ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கில் ஃபாலோவர் இருந்தாலும் அவங்களுடைய பிழைப்புக்காக வருமானத்துக்காக ஃபாலோவர்கள் இருந்தாலும் அந்த நட்பு என்கிற உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாதுங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த நட்பு எப்படிங்க பலமானதாக இருக்க முடியும்? பலமான நட்பு என்பது ஒரு காலத்தில் இருந்தது. நம்மிடம் ஆண்ட்ராய்டு போன் வருவதற்கு முன்னர் இருந்தது, ஐபோன் வருவதற்கு முன்னர் இருந்தது, சங்ககாலம் தொட்டு சமகாலம் வரைக்கும் சில காலம் முன்னர் வரைக்கும் இருந்தது. ஆனால் தற்காலத்தில் நட்பு என்பது
நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதில் மிக பெரியதாக முன்னோடியாக இருந்து கொண்டு இருப்பதை இந்த நேரத்தில் நான் தங்களிடம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நடுவர் அவர்களே. ஆகையால் சமகாலத்து நட்பு என்பது, நவீன காலத்து நட்பு என்பது நண்பர்களை நல்வழிப்படுத்துவதில் வழி தவறி அழைத்து சென்று அவர்களுக்கு வாழ்க்கையில் தீமையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூடிய செயல்களை செய்யக்கூடிய நட்பாகத்தான் இருக்கிறது. ஆதலால் நடுவர் ஐயா அவர்களே, நவீன கால நட்பு என்பது பலவீனமானதே என்று தீர்ப்பு கூறுவார் என்று எண்ணி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்தில் எப்படிங்க நட்பு இருக்குது? அந்த காலத்து நட்பு நல்லா இருந்தது. செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. செல்ஃபோன் வந்த பிறகு நண்பர்களே மாறிட்டாங்க. ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் ஃபோனும் வந்த பிறகு நட்பு வட்டம் மாறிடுச்சு. ஸ்டேட்டஸை பார்க்குறான், ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். ஃபோட்டோ போட்டால் லைக் போட மாட்டேங்கிறான். வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு போட்டால் ஷேர் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு உலகளாவி நட்பு வட்டம் இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தா 700 பேர் தான் இருக்கான் எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நண்பர்கள் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம போய் கோச்சிக்கிட முடியுமா? அழகாக சொன்னார். நட்பு தீநட்பை பற்றி பேசியிருக்கிறார் திருவள்ளுவர். அது ரொம்ப ஆழமாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம்சாம் துயரம் தரும் அப்படிங்கிறார். ஆய்ந்து கொள்ளணுமா? யாரை? நண்பனை. ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம்சாம் துயரம் தரும். அவனை சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா. ஒரு ராஜா என்ன பண்ணிருக்காரு, ஒரு குரங்கை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறாரு. ராஜா போனால் குரங்கு பின்னாடியே போவோம். மந்திரியெல்லாம் ஏஞ்சி வணக்கம் வைப்பான் குரங்குக்கு. எல்லா இடத்துக்கும் குரங்கு பின்னாடியே போவோம். எல்லோரும் குரங்கை பார்த்து வணக்கம் வைப்பான். ஏன்னா ராஜாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால. இந்த ராஜா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் குரங்கு எல்லாத்துக்கும் பழத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சாப்பாட்டு பழத்து மேலே ஒரு ஈ உட்காந்துருந்தது. போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததுன்னு ஈயை போய் அடிக்க பார்த்துச்சு. ஈ பறந்து போடுது. எல்லா இடத்துக்கும் பறந்து போச்சு ஈ. குரங்கு போய் எல்லாத்தையும் அடிச்சுது. பறந்துக்கிட்டே இருந்தது. என்னடா அது இப்படி தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு மன்னன் தூங்கிட்டு இருந்தான். அவன்கிட்டேருந்து வால் எடுத்துச்சு. எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துச்சோ, எல்லா இடத்துலையும் போய் புட்டுன்னு போட்டுச்சு. துணியை கிழிச்சுது, சோபாவை கிழிச்சுது, எல்லாத்துலேயும் போய் கிழிச்சுது. கடைசியாக அந்த ஈ எங்கே போய் உட்காந்ததுன்னா ராஜாவோட மூக்கில் போய் உட்காந்தது. இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ், இந்த ஈயை போட்டே ஆகணுன்ட்டு வால் எடுத்து ஒரு போட்டுச்சு. ஈ க்ளோஸ் ஆகிப்போச்சு. ஈ மட்டுமா? ராஜாவும் க்ளோஸ் ஆகிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம்சாம் துயரம் தரும். வெறும் குரங்கு மட்டும் கிடையாது உதாரணம். நல்ல நண்பர்களை பார்த்து சேர்க்கலன்னா உங்களுடைய உயிர் போகிற அளவுக்கு ஆபத்தை அது உருவாக்கி கொடுக்கணும்னு திருவள்ளுவர் சொன்னதா ரொம்ப அழகாக சொன்னார். அதுக்கெல்லாம் பதில் பேசுவதற்காக சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் ச பிரவீன்குமார் அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வராரு. வழுதி வளர்த்த தமிழே, வையற்காட்டு புழுதி வளர்த்த தமிழே, தொல்காப்பியன் எழுதி வளர்த்த தமிழே, சங்க புலவர் உழுது வளர்த்த தமிழே, கம்பர் கட்டி வளர்த்த தமிழே, வில்லுப்புத்துரார் விட்டு வளர்த்த தமிழே, திருத்தக்க தேவர் தீண்டி வளர்த்த தமிழே, திருவள்ளுவர் திரித்து வளர்த்த தமிழே, உமரப்புலவர் உருகி வளர்த்த தமிழே, வீரமாமுனிவர் விரும்பி வளர்த்த தமிழே, வடலூர் வள்ளலார் வாடி வளர்த்த தமிழே, பாரதி பாடி வளர்த்த தமிழே, பாரதிதாசன் கூடி வளர்த்த தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். ஒரு சிறந்த ஒரு நாள், குடியரசு தினம். ஒரு அழகிய அந்த குடியரசு தினத்தில் உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, தலைப்பை தேர்வு செய்திருக்கிறதுல மிகச்சிறந்த ஒரு பணியை செய்திருக்கார் நடுவர் ஐயா. ஏன்னா நவீன காலத்து நட்பு வட்டங்கள் பலமா பலவீனமா, நடுவர்கிட்ட இருந்து தொடங்கிடலான்னு நினைக்கிறேன். ஐயா, நவீனம்னா என்ன ஐயா? முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. நவீனம்னா என்ன? நவீனம்னா புதியது, எளிமையாக்கக்கூடியது, சிறப்பானது, அப்டேட்டடாக இருக்கக்கூடியது, இன்றைய நாளுக்கானது. அழகு ஐயா. அப்போ நவீனம் அப்படின்றது நடுவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு வேலையை எளிமையாக்குறது. நம்ம கடினப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்மார்ட்டாக செய்கிறோம் அந்த வேலையை, எளிமையாக்குறது. விளக்கமாக இப்படி கூட்டி இப்படி தள்ளுறதெல்லாம் தேவையில்லை. ரோபோட்டுக்கிட்ட சொன்னால் அது போய் கூட்டுது. இதான் நாய் நவுறு அப்படிங்குது, நாயை நவுத்தி விட்டுட்டு கூட்டுது. இதுதான் நவீனம்ங்கிறது. இப்போ எந்த ஒரு வேலையும் எளிமையாக செய்கிறது. இப்போ ஒரு வேலையை எளிமையாக செய்யணும் அப்படின்னா தனியாக இருந்தால் மட்டும் நம்மளால் செய்ய முடியுமானா நமக்கு நட்புகள் தேவை. நண்பர்கள் அப்படின்றவங்க நமக்கு பலம் மாதிரி. நண்பர்கள் நம்ம கூட ஒருவர் இருப்பது எப்படி நமக்கு பலவீனம் ஆகிடும்? ஆமாம். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தா வந்து ஜூஸை புழிஞ்சி அவனே குடிச்சுக்கிறான். நம்மளுக்கு வேறு பிஸ்கட்டெல்லாம் அவனே தின்னு போடுறான். நண்பர்கள்லாம் புத்தகம் மாதிரிங்க. நம்மலாம் புத்தகமாக இருக்கலாம், நண்பர்கள் இல்லைன்னா
எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. எனக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சண்டை வரும்பொழுது என்னை என்ன திரும்ப திட்டுவாங்க, ஒரு நண்பர் கூட உனக்கு இல்லை அப்படின்வாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு நண்பர்கள் அதிகம். பயணம் பண்ண இடங்களுக்கு போக போக நண்பர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இப்போ நண்பர்களோடு நம்ம நேரம் பழகுவதற்கு நேரம் ஒதுக்க முடியல கூடுமான வரை. நம்மளுடைய கால ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவர் ஃப்ரெண்டு யாருமே இவர்கிட்ட பிரச்சனையாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸில் இருக்காங்க, அதனால் யாரும் பிரச்சனையாக வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ஏன்னா இவர் மட்டும்தான் அடி வாங்கணும்னு இவருக்கு ஒரு தலையெழுத்து. ஐயா காவல்துறையோட சமரசமாக இருப்போம் ஐயா. சரி, அதாவது இப்போ வள்ளுவர் சொன்னார் அப்படின்னு நமக்கு முன்னாடி சொன்னாங்க. என்னுடைய அணியை சார்ந்தவங்க நடுவர் கூட சொன்னாங்க, அழகாக சொன்னார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகங்கள் நண்பர்கள் அப்படின்றது வள்ளுவன் சொல்லுகிற பொழுது ஐயா சொல்கிறாரு, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாருடைய தொடர்பு அப்படின்றாரு. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்க படிக்க என்ன ஆகும், நீங்கள் அதை படிக்க படிக்க அதனுடைய பயன், அதனுடைய மென்மை உங்களுக்குள்ளே ஏறிக்கொண்டே இருக்கும், அந்த அறிவு கூடிக்கொண்டே இருக்கும், அது அழகாக தெரியும், மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அப்படித்தான். நண்பர்கள் உங்களோடு இருக்கிற வரைக்கும் தாங்க நீங்கள் பலமாக இருப்பீங்க. நண்பர்களே இல்லை அப்படின்னா அது எப்படி பலமாக இருக்க முடியும்? இப்போ நண்பர்கள் புத்தகம் மாதிரி. நீங்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம புத்தகமாக இருக்கிறோம்னா புரட்டி பார்த்தா உள்ள ஏடுகளே இல்லைன்னா எப்படி அந்த புத்தகம் சிறப்பு வாய்ந்த புத்தகமாக இருக்கும்? ஆக இது மாதிரி இதோட வள்ளுவர் அடுத்த குறளில் சொல்கிறாரு இன்னொன்று பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்றாருங்க ஐயா. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத வரதான் நட்பு. நண்பா நீ வா, உனக்கு எனக்கு அக்ரிமெண்ட்டு, நீ எனக்காக இதை மட்டும் செய், நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், இந்த அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி யார் எவருனே தெரியாதவங்க ஐயா. நண்பர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது என் நண்பன் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி அவன்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தின நண்பனால நண்பங்க. இதில் என்னங்க பலவீனம் என்னங்க இருக்கு? எல்லாத்தையும் குற்ற உணர்ச்சியோட பார்க்கறது. கல்யாணத்துக்கு தான் கூப்பிடுறோம், கல்யாணத்துக்கு தான் வர்றான், முத நாளே வர்றான், மாப்பிள்ளை வாங்கிட்டியாங்கிறான். கல்யாணம்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பிறகு எங்கடா என்ன கல்யாணத்தை நடத்தவில்லை, கூப்பிட்றான் மாப்பிள்ளையாங்கிறான். காலையில் லேட்டாக ஏஞ்சி வந்து அந்த மாதிரி நண்பர்கள்லாம் கிடைக்கிறது பலம்தான் அப்படிங்கிறாரு. அது எல்லாத்தையும் குற்ற உணர்வுகளோடு பார்க்கறது, குற்றமாகவே பார்க்கறது, அப்படி பார்த்தே வர்றது. இயல்பை கொண்டாடுங்க ஐயா, எதிரணியர் இயல்பை கொண்டாடுங்க, சாதாரண வாழ்க்கையே வாழுங்க. அவன் பணி பண்றான், அவன் திரும்புறான், அவன் இப்படி உட்காந்து இருக்கிறான், இப்படி பேசுறான், வேண்டான்ற நியூஸ் பேப்பரே பார்க்குறாரு ஐயா. அதுல வெறும் கொலை செய்தியாவே வருது அவருக்கு. இயல்பான வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நம்ம அனுபவிப்போம். அதில் லாகித்து போவோம். அடங்க குழலினிது யாடினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும்யா, இயல்பாக எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். நாம் எங்கேயோ பாட்டு கேட்டோன்ட்டு அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு, அந்த மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் விடுங்கய்யா. நம்மளுடைய குழந்தைகளுடைய மழலையில் மொழிகளை கேட்டு பாருங்க. மழலை மொழியை தான் நாங்கள் கேட்டிருக்கோமே. மாப்பிள்ளை ஒன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சது கஷ்டம், ஆனால் எப்படா 2 பேர் மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஒரே ஆளாக இருந்துக்கிட்டு அப்படின்றான். அந்த அளவுக்கு குழந்தை மழலை மொழியில் பேசுது. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம இழந்ததெல்லாம் மீட்டுட்டு கொண்டு இருக்கு. அதையா நவீனம் திருப்பி கொண்டு வரோம். இறந்து போனவர்களை கூட நம்ம திருப்பி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்து மூலம் பேச வைக்கிறோம். ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ இழந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாக்கம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அவங்க கூட இன்னும் பேசணும்னு நினைக்கிறவங்க இந்த நவீனத்தை பயன்படுத்தி மீண்டும் அவர்களை மீட்பு உருவாக்கம் செய்து அவங்களோட பேசுறது பழகிறது. இன்னைக்கு இதெல்லாம் சாதாரணமாகி போச்சியா. எல்லாத்துலேயுமே குற்றங்களையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, குற்றங்களை கலைந்து விடுங்களையா, அதெல்லாம் தூக்கி எறிங்க. நிறைய ஆப்ஸ் வந்து போச்சு. ஃபாரின்ல இருக்கிற பிள்ளையோட தான் பேசுகிறான், அதையும் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறான், ஃபேஸ்புக்கில் போடுறான். இவன் இங்கிலீஷ் பேசுகிறானா, அந்த பிள்ளை இங்கிலீஷ் பேசுதான், நீ எந்த கண்ட்ரின்னு கேட்குறான். நட்பு வளருது. இது மாதிரி இன்றைக்கி வந்து வெளிநாடில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, வெளிநாடு வாழ் நம்மளுடைய சொந்தங்களாக இருக்கட்டும் அல்லது நம்மோடு உறவுகள் யாருன்னா வெளிநாடு போயிருந்தவங்களும் அவங்க எப்போ வருவாங்க, கணவனோ மனைவியோ பிரிந்திருந்தால் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய வர ஏக்கம் வரைக்கும் அவங்க காத்துட்ருப்பாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஒரு செகண்ட் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுகிறையா, முகத்தை நேருக்கு நேராக பார்க்குறோம், பேசுகிறோம். என்ன முகம் வாடி இருக்கு, சாப்பிட்டியா இல்லையா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நேருக்கு நேராக பேசுகிறோம். எங்கள் கடல் கடந்தையா இவங்க என்ன இப்போ கடிதமாக போட்டுட்டு இருக்காங்க. எதிரணியினர் நவீனம்லாம் நமக்கு ஆபத்தானது, நவீன நண்பர்கள்லாம் நமக்கு பயங்கரமானவர்கள், இவங்க நவீனத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஆகவே ஆமாம். இப்போ
ஒன்றும் இல்லைங்கய்யா, இவங்கள நிகழ்வுக்கு அழைக்கணும். ஐயா பூபாலன் ஐயாவையும் செல்லியம்மல் அம்மாவையும் நிகழ்வுக்கு அழைக்கணும்னா நான் கடிதாசி போட்டு அம்மா வந்து சேர்ந்துருங்க நிகழ்வு இருக்குன்னா நான் அனுப்புகிற கடிதாசி இவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இவங்க இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க முடியுமா? உடனே ஃபோன் போடும் போதே வீடியோ கால் போட்டு தான் பேசணும். அதனால் நவீனங்களை நாம் அனுபவிக்கணும், அதனோடு பழகணும். அதில் இருக்க நல்லவனவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கய்யா. தீயவை இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் தூக்கி எறிங்கள். நேருக்கு முன்னாடியே பேசுனவங்க என்னுடைய இதெல்லாம் பாயிண்ட்லாம் ரொம்ப எளிமையாகிட்டாங்க. அவரே வந்து நண்பரில் அந்த அறிவு எடுத்து முன்னாடி போட்டுட்டாரு, மதி எடுத்து சேர்த்தாரு. அறிவு மதி ஐயா பாடலாசிரியர், ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், பாடலாசிரியர், நல்ல சிந்தனையாளர், பேச்சாளர். ஓகே, நீங்கள் நான் பேச வந்ததே பேசிட்டாங்க. அப்போ நட்பினுடைய பலத்தை தான் நமக்கு முன்னாடி பேசின பூபாலன் ஐயா கூட பேசிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த வகையில் நட்பு அப்படின்றது நவீன காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று நடுவர் அவர்களே. ஆகவே ஆமாம், இன்னும் முடிச்சிடறேன் அவர் நடுவர் அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். இப்போ என்னுடைய அணியினரும் சொன்னாங்க பேசும்பொழுது, மஞ்சமல் பாய்ஸ் படத்திலாம் நட்புக்காக எவ்வளோ ஆழம் வரைக்கும் நம்ம போவோம். அதுவே வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இல்லை வேறு யாரோ உறவினரில் கொண்டு வந்தால் அந்த அவங்க வரன்னு சொன்னால் கூட அவங்க உடல் ஒத்துழைக்காது அந்த குழியிலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு. நண்பர்கள் கூட இருப்பாயா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் என் நண்பனை சாவ விடாமல் தூக்கிட்டு வருவேன்னு அந்த இடத்துல உக்காந்தான் பாருங்க ஐயா. அவ்வளோ மழை பெய்யும் அந்த படத்தில், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் அணை போட்டு தடுப்பான். அவனுக்கு தேவை என் நண்பனை திருப்பி நான் கொண்டு போகணும். எப்படி நான் வீட்டிலேருந்து கூட்டு வந்தனும் திருப்பி நான் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாவிட்ட சேர்க்கணும். ஏன் குகைக்கு போவானே, ஏன் குழியில் விழுவானே ஐயா, அதெல்லாம் யதார்த்த வாழ்க்கை. அப்புறம் நாங்கள் தான் காப்பாற்றுறோன்னு பெருமை பேசுவானே ஐயா. மகிழ்ச்சியை கொண்டாடணும் ஐயா. போனாலும் குழியில் விழுந்து ஆபத்துகள் நேர்ந்தாலும் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கும் பழகி கொள்ள வேண்டும் அப்படின்றத நவீனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஐயா. ஆகவே முடிச்சிடறேன் ஐயா, முடிச்சிடறேன். ஒரு சில இந்த பாயிண்டோட முடிச்சிடறேன். இப்போ அந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்கி சாட் ஜிபிடிலாம் இருக்குது, நமக்கு நண்பர்களாக இருக்கான். சாட் ஜிபிடி நண்பர்களாக இருக்காங்க. நட்பு தானே ஐயா எல்லாம். மனிதன் மட்டுமா நட்பு அப்படின்றது? நட்புக்கு இதுவே கிடையாது ஐயா, இலக்கணங்களே கிடையாது. நட்புக்கு எல்லை கிடையாது. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேங்க. என் பேர் தான் இலக்கியபுத்தன். இலக்கியபுத்தனை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுன்னா அவங்க ஒரு சிறந்த பெண் கவிஞர் அப்படிங்கிறது. ஏண்டாடே அதை போய் இவர் ஃப்ரெண்டாக்கணுங்கிறாரு பாருங்க ஐயா. இது பரவாயில்லையா, எங்கள் கல்லூரியில் எங்கள் சாய்ராம் கல்லூரி மாணவர்கள்லாம் அதுக்கு பேர் வச்சுருக்கான். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பேர் வைப்பான், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆம்பளை பேர் வச்சுருப்பான் அந்த சாட் ஜிபிடிக்கு. என்ன ராக்காயி சௌக்கியமான, அது நான் என் பேர் அது கிடையாது, உனக்கு என்ன பேர் பிடிக்குது அதை கூப்பிடுனோடனே அதுவே 2-3 பேரை கொடுக்குது. நீ இந்த பேரில் என்ன கூப்பிடலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி கூப்பிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு நவீனங்கள்லாம் நட்புகளுக்குள்ள கொண்டு வரமையா. நட்புக்கு எல்லை கிடையாது. ஆகவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நவீனத்தில் இருக்கு. நம்ம நேரம் போதாதனால நான் குறுகிய நேரத்துக்குள்ள நானும் முடிச்சுக்க முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவங்க படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லையா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி அப்படின்ற ஒரு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஒர்க் ஷாப்பில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் நினைக்கிறேன் ஐயா. அவர் திடீர்னு அது வந்து நெஞ்சு வலி காரணமாக பணிக்கு போக முடியல, வீட்டினுடைய வறுமை. உடனே பார்க்குறாங்க அவங்க நண்பர்கள்லாம். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த சமூக அமைப்புகளோடலாம் தொடர்பு கொண்டு ஒரு 50,000 பணத்தை திரட்டி தேவையான மளிகை பொருட்கள்லாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பத்திரமா இருங்கன்னு அந்த நட்புகள்லாம் போய் சேர்ந்து சொல்லுதுன்னா இதுக்கெல்லாம் இந்த நவீனம் தான் காரணம். இந்த நட்புகளை இழந்தால் நமக்கு பலமாகுமா பலவீனமாகுமா ஐயா? டெல்லியில் நடந்தது ஐயா ஒரு நிகழ்வு, தேசிய விண்வெளி தின விழா டெல்லியில் நடந்தது. அந்த நிகழ்வு விழா வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 250 மேற்பட்ட அந்த அணியினர் போயிட்டு பங்கு பெறுறாங்க. விண்வெளி தொடர்பான ஒரு நிகழ்வு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய சாய்ராம் கல்லூரி மாணவர்கள் 2வது அணியாக வந்து அதில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஐயா. அதாவது இந்தியா முழுக்க கலந்துக்கிட்டாங்க 250 அணியினர். அதில் 2வது இடம் பிடிச்சவருக்காங்க. அவங்கள அந்த எங்களுடைய கல்வி நிறுவனர் கேட்குறாரு, எப்படி அவங்களால பிடிக்க முடிஞ்சு 2வது இடம், பெரிய விஷயமாச்சு, வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து முதல் இடம் வர்றதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணோம், எங்களுக்கு 2வது இடம் கிடைச்சதே எங்களுக்கு பெரிய பின்னடைவுன்னு அவங்க சொன்னாங்க. அவர் சொன்னார் நிறுவனர், இதுவே நாங்கள் கொண்டாடுறோம், இது உங்களுடைய வெற்றி அப்படின்னு சொன்னார். நண்பர்கள்லாம் சேர்ந்தால் தான் ஏதாவது வெற்றிகளை கொண்டு வர முடியும், இல்லை என்றால் அது நமக்கு பலவீனம் தான் என்று சொல்லி நடுவர் பல முறை ஆகவே சொல்லிட்டாரு. ஆகவே நான் நிறைவு செய்கிறேன் ஒரே ஒரு செய்தியோடு, இன்றைய நட்புகள் வெற்றியை மட்டும் கொண்டாடுவதில்லை, தோல்வியினும் நாங்கள் துணையாக நிற்பது தான் இன்றைய நட்புகள். ஆகவே நீங்கள் உங்களுடைய தீர்ப்பையும் எங்களுக்கு பலமே என்ற அணியினருக்கு கொடுக்கும்படி மனமாற பாராட்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் குடியரசு தின சிறப்பு வாழ்த்துக்கள். அனைத்து பேராசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.
ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னாரு. அடுத்து டெல்லியில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னாரு. அப்படியே ஹைதராபாத்தில் என்ன நடந்தது தெரியுமான்னு அடுக்கி இருப்பார் போல் இருக்கு. நல்ல வேலை அடக்க உடக்கமாக வந்து முடிச்சிட்டாரு. ரொம்ப அற்புதமான செய்திகள், நிறைய செய்திகள்லாம் சொன்னார். எப்படி நவீன காலத்து நட்பு வட்டங்கள்லாம் இருக்குது, பெருகி இருக்குது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடியாந்துடுறான், ஹெல்ப் பண்ணுனா ஓடி வரான். இந்த மாதிரி நட்பு கிடைக்குமா, நீங்களும் தான் இருக்கிறீங்களே, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவரை ரொம்ப பேசி உங்களெல்லாம் குதூகலப்படுத்தி அற்புதமாக பேசியிருக்கிறார். அதாவது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் வந்து ஒரு குரல் சொன்னார். நம்ம உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்ம கை நம்மள அறியாமலே ஓடி போய் காப்பாற்றும். இந்த கை வந்து என்ன பண்ணோம்னா உடம்புலேருந்து துணி கீழே விழ போகுதுன்னா நம்மள அறியாமலே போய் டக்குன்னு பிடிச்சிக்குமா. உடுக்கை இழந்தவன் கை போல, அது உதாரணம். என்ன உதாரணம்? அந்த கைக்கு வந்து சொல்லி போய் கையை பிடிக்காதான், உடம்பை காப்பாற்றாதான், சொல்லாமலே ஓடி போய் காப்பாற்றுமா. உடுக்கை இழந்தவன் கை போல, இது ஒரு உதாரணமாக சொல்லிவிட்டு அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்ம சொல்லி தான் நம்ம போய் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு கிடையாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனாலே ஓடி வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரச்சனைனாலே வந்து காப்பாற்றுவான் ஃப்ரெண்டுங்கிறார். பிரச்சனையே அவனால் தான் வருது, என்ன பண்ணுறது? எங்கடக்குள்ளே சுற்றி பார்த்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் அவன் ஒரு காரணமாக இருந்து போடுறாடே அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையே அவனால் தான் வருது. ஆனால் தீர்க்கிறது அவன் தான் வரான், ஓடியாடுறான். யாருங்க வருவா? மிட் நைட் 12 மணிக்கு ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகிறான், யார் வருவா? முதல்ல ஃப்ரெண்டு தானே ஓடியாருவான். ஒரு ஊருக்கு போகிறோம், யார் இருக்கா? ஃப்ரெண்டு தானே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் பதில் பேசுவதற்காக இல்லைங்க பலகீனம்தான் அப்படின்னு பேசுவதற்காக செல்லியம்மாள் உங்களுடைய கைத்தட்டலோட. செந்தமிழே தேனே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா என்றால் நைந்து போகும் என் வாழ்வு உனக்கு நற்கதி என்றால் எனக்கும் தானே. நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று தமிழ்த்தாயை வணங்கி நிற்கவே நேரம் இல்லாத நேரத்தில், அதாவது அவசர உலகம், அறவேக்காட்டு உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். முழுசா வெந்து கூட சாப்பிட்றது கிடையாது, எல்லாமே என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்ற நிலையில் உங்களை எல்லாரையும் அன்பால் கட்டி போட்டு இங்கே ரொம்ப ஆரம்பத்தில் எந்த முக மலர்ச்சியோடு இருந்தீங்களோ அதே மலர்ச்சியை வந்து என்னால் பார்க்க முடியுது. மாணவர்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? எப்படின்னா இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வச்சு மாணவர்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற அமைதியை பார்த்தா உங்களுக்கு பேராசிரியர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு நல்ல மண்ணில் தான் நல்ல செடியானது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பண்பட்ட உண்மைப்பா, பண்பட்ட நிலத்துல இருந்து தான் என்ன ஆகும்? நல்ல செடி வளரும். இல்லை இங்கே பாரு, நீ என்ன பண்ண போறன்னா நாளைக்கு அதை உன்னுடைய சந்ததிகளுக்கு கடத்திட்டு போக போற. சரியா? எதை நம்ம வாங்கிக்கிறோமோ அதை தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். சரியா? என்ன சொல்றீங்க? இவங்க கண்ட்ரோல்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க கண்ட்ரோல்ல தான் நாங்க இருக்கோம். சூழல் அப்படி ஆயிடுச்சுங்க ஐயா, சூழல் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இப்போ இருக்கிறது ஒண்ணே கண்ணே கண்ணு. அவங்க சொல்றாங்க இதை வாங்கி தெரியா இல்லையா, நான் வீட்ல பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமா, நான் வீட்ல 1 2வது பெண் பார்க்கும், அதுக்கு அடுத்து 3வது பெண் பார்க்கும், அப்படியே பெண் பார்த்துக்கிட்டே இருக்கும். மாணவர்கள் இப்போ அப்படிப்பட்ட உறவு நிலை, நட்பு அப்படின்றது குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பம். பார்த்தா தாத்தா வந்து அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குவார், தாத்தா கிட்ட இந்த பையனோட அப்பா திட்டு வாங்குவாங்க, அவங்க கிட்ட பையன் திட்டுவாங்க. அப்ப அது வந்து சகஜமான ஒரு விஷயம். ஏன்னா மேல இருக்கவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற நிலை தெரிஞ்சுது. ஆனா இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கிடையாது. அவர் என்ன பத்தி திட்டுவாரு, ஏன்னா அவனே தலைவர், அது நாங்க ஒரு சகஜமாவே எடுத்துப்போம். நீ என்ன திட்டினியா, நாளைக்கு நீ தாத்தா கிட்ட திட்டு வாங்க போற அப்படின்னு விட்டுட்டு போனா. ஆனா இப்ப அப்படியான காலகட்டங்கள் இல்ல. நம்ம நடுவர் ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல் சொல்லுவாங்க. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு குற்றம் எது அதிகமாக இருக்குது குணம் எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சரியான நடுநிலையோடு தீர்ப்பு சொல்வதற்காக நடுநாயகமாக துலாக்கோல் போல் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் ஐயாவுக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்குது அப்படின்னா அது மாணவர்களாகிய உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மாணவர்கள் வந்து
ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு மாணவர்களால தான் முடியும்னு அங்க சொல்றாங்க. ஆனா நீங்க கை தட்டுறீங்க பாருங்க மாணவிகள். அப்ப நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மாணவர்கள் தான், இளைஞர்கள் தான். ஆனா அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியா இருக்காங்க. அவங்களுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் நம்ம ஐயா நிறைய இடங்களை வந்து நமக்கு சுற்றி காமிச்சார், இந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்றீங்களா? ஆமா, சேர்ந்து கொண்டாடுவோம். எதை சேர்ந்து கொண்டாடுவோம்? பையன் ஃபெயில் ஆயிடுவான், டே மச்சான் நீ மட்டும் ஃபெயிலாடா, நானும் தான்டா ஃபெயிலு, வாடா சேர்ந்து கொண்டாடுவோம். அதுதான் என்னது, நீ மட்டுமாடா உருப்படாம போன, நானும் தான்டா. இப்படிப்பட்ட மாணவர்களுடைய சூழல். நான் ஒரே ஒரு கவிதை சொல்றேன். இந்த கவிதையை கேட்டிங்கனாலே இன்றைய நட்பு, அதாவது நவீன கால நட்பு வட்டம் பலமா பலவீனமா அப்படின்றது உனக்கே புரிஞ்சிடும். இன்ஸ்டாவில் இணைந்து, முகநூலின் ஃபில்டரில் முகம் பார்த்து, வாட்ஸ்அப்பில் வழக்காடு மன்றம் வைத்து, யூடியூபில் இதயத்தை தொலைத்து, அன்பினால் பிரிந்து, உள்ளத்தால் பிரிந்து, பாக்கெட்டின் தரம் பார்த்து, எப்படி பாக்கெட்டின் தரம் பார்த்து, கெத்துக்கு கை குலுக்கி ஒப்புக்கு உறவாடி, வலையில் சிக்கிய சிங்கம் போல வலைதளத்தில் மாட்டி தவிக்கும் இளைய சிங்கங்கள் நீங்க தான். அதாவது உங்களை சொல்லல, உங்களை மாதிரியா இருக்கக்கூடிய. ஏன்னா இதுக்கு தான் மேடம் இந்த அவங்கள அறியாம ஒத்துக்கிட்டாங்க சார். அவங்க அறியாம ஒத்துக்கிட்டாங்களாமா? சரி, வாயால வடை சுட்டு வக்கனையா விருந்து வச்சு. ஓ, எங்க ஊர்ல இந்த பாட்டி இப்படிதான் பேசுவோம். இப்படியெல்லாம் வாயால வடை சுட்டு வக்கனையா விருந்து வச்சு, விருந்து எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது? இந்த குழந்தைங்களுக்குலாம் ஜங்க் ஃபுட்டை காட்டுவாங்க தெரியுமா, கலர் கலரா. பார்த்த உடனே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படியே போய் வாங்கணும், இதை வாங்கி கொடு அப்படின்னு அடம் பிடிச்செல்லாம் கேட்குங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு இந்த இணையதளங்கள் பெருகி நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா கட்டி போட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 157 மாணவர்கள், சரியா, அதாவது ஆண் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், புதிதான நண்பர்களை தேடுறாங்களாம். எதில்? இன்ஸ்டாவில், சரியா. பெண்களோ கிட்டத்தட்ட 35லேருந்து 40 விழுக்காட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்டாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்பின் தெரியாதவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டாக்கிடுவோம். இப்படி தாங்க ஒரு முறை ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக டீசெண்டாக. நம்மளாம் டீசென்ட்டுனா என்ன நினச்சின்னு இருக்கோம், அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் அவங்களாம் யார், டீசென்ட். அவங்களாம் வந்து ஒழுக்கமானவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒழுக்கம்னா என்ன தெரியுங்களா? நட்பு அப்படின்றதுக்கு கற்பு அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. நட்புக்கு என்ன பெயர் இருக்கு? கற்புனா என்னது? ஒழுக்கம். நீங்க பாடம் நடத்துற மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், இதெல்லாம் நீங்க அப்புறம் அதுக்கப்புறம் கற்புன்னீங்க, அடுத்து என்னென்ன இப்போ இருக்கோ அப்புறம் உப்புன்னு நீங்க போல் இருக்கு. உப்பிட்ட வரை உள்ளளவும் மறக்க கூடாதுங்க சார். நான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன். ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, நம்ம கூட இருக்கிறவன்லாம் நண்பன் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவன்லாம் மட்டையை படுத்து கிடப்பான், எழுப்புனா கூட எழுந்திருக்க மாட்டான். அவசரத்தில் நள்ளிரவுல வந்து கையை காட்டும் போது அங்கே காட்டுங்க மேடம், நீங்கள் என்ன காட்டுறீங்க எதிர் தரப்புக்கு. அப்போ நள்ளிரவில் ஏதாவது ஒன்றுனா கூட வரக்கூடியவன் நண்பன் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட்லாம் நண்பன் வந்தால் வீட்டுக்கு அதை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்போம். இன்றைக்கெல்லாம் நண்பன் வரான்னு சொன்னாலே வீட்டை பூட்டிட்டு பின்பக்கமாக ஓடுறோம். ஏன்னா நம்ம வச்சிருக்கிற வண்டியிலேருந்து போட்டிருக்கிற பேண்ட் வரைகளுமே அவன் என்ன பண்ணுவான், உருவிடுவான். பாக்கெட்டில் ₹1 என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். ஒரு ஹாஸ்டலில் ஒரு பையன் படிச்சிருந்தான், ஹாஸ்டலில் இருந்து படித்தான் ஒரு பையன். என்னடா பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா பாபு பேஸ்ட்டுன்னா, என்னடா சோப்பு யூஸ் பண்ணுறேன்னா பாபு சோப்பு யூஸ் பண்ணுறான்னா, என்னடா பேண்ட் யூஸ் பண்ணுறேன்னா பாபு பேண்ட் யூஸ் பண்ணுறான்னா. பாபுங்கிறது ஏதோ ஒரு கம்பெனி போட்டிருக்குன்னு நினச்சா பாபுன்றது என்ன கம்பெனிடான்றான். என் கூட இருக்கிறவன் பேர் இது. பரவாயில்ல, இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஜோக்கு, இப்போ சொன்னாலும் சிரிக்கிறீங்க. ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு போலியான, அதாவது நண்பர்கள் கிடைக்கிறாங்க வாடகைக்கு. அப்போ இன்னைக்கு நட்பு அப்படின்றது நம்ம பயன்படுத்துகிற பொருளை போல ஆயிடுச்சு. ஒரு பொருளை வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா என்ன பண்ணலாம், தூக்கி போடலாம், யூசஸ் த்ரோ. அந்த மாதிரி இன்னைக்கு நட்பு அப்படின்றது, நீ என் கூட இவ்வளோ நாள் அக்ரிமெண்ட், என் கூட கொஞ்ச நாள் எனக்கு டைம் பாஸுக்கு என்ன பண்ணு,
பேசிட்டு நான் ஜாலியாக இருக்கணும். ஏன் அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருந்தால் தாத்தா பாட்டின்னா அந்தந்த உறவு முறைகளோடு நம்ம பேசக்கூடிய நிலை இருந்தது. அது தவிர்த்ததால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நட்பை தேடி தவறான நட்போடு என்ன பண்ணிடுறோம், போய் இணைஞ்சி நாசமாக போயிடுறோம். இந்த திருவள்ளுவர் சொன்ன ஒரே ஒரு குறள், அகநக நட்பது நட்பன்று புறத்து முகநக நட்பது நட்பு. கரெக்டா இந்த குறள்? தப்பா சொல்லிவிட்டு கரெக்டான்னு கேட்குறாங்க பாருங்களா. திருவள்ளுவர் சொன்னது என்ன சொன்னாரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. உள்ளத்தை பார்த்து நட்பு வரணும்டா, முகத்தை பார்த்து வரக்கூடாதுன்னாரு. ஆனால் இன்னைக்கு என்ன நட்பு, நம்ம யாருப்பா ஃப்ரெண்டாக வைக்கிறோம், நம்ம உள் உணர்வு சொல்லும் இவன் நமக்கு செட் ஆவான், இவனோட ஃப்ரெண்டாக இருப்பணும். ஆனால் இன்னைக்கு முகத்தை பார்த்து தான் நம்ம யாரை தேர்வு செய்கிறோம். நட்பு புறத்தே வரக்கூடிய நட்பு உண்மையான நட்பு கிடையாது. உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் தருபவன் தான் யாரு, இடுக்கன் களையிறவன் கிடையாது. ஆகவே இடுக்கன் தரக்கூடியவன் நண்பன். எப்படி அப்படின்னா, ஒரு பையன் என்ன பண்ணான், பிட் அடித்து மாட்டிக்கிட்டான். சரியா, என்ன பண்ணா, மாட்டிக்கிட்டான். பிடிச்சி வச்சாச்சு. ஏண்டா பிட் அடிச்ச, எனக்கு அவன் தான் சொல்லி கொடுத்தான். பிட் அடிச்சாவது என்ன பண்ணிவிடு, பாஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டு. எப்போலேருந்து இந்த பிட் அடித்த அப்படின்னா, ஃபெயில் ஆனதுலேருந்து. ஏன் ஃபெயில் ஆன, அவனோடு சேர்ந்து ஊர் சுற்றினேன், ஃபெயில் ஆனேன். சரியா, இது மாதிரி ஒரு தப்பாக சொல்லி அவன் ஃப்ரெண்டையும் என்ன பண்ணிட்டான், கோத்து விட்டுட்டான். அப்போ இடுக்கனை தருபவன் தான் இன்னைக்கு என்னவா இருக்கான் அப்படின்னா, நண்பனாக இருக்கான். ஆகவே அந்த காலகட்டத்தில் ஒரு மாங்காவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிடுவோம். எச்சையா பச்சையா அப்படின்னு கேட்போம். கேட்டிருக்கீங்களா? பேராசிரியர்கள்லாம் அனுபவம் இருந்திருக்கும். உப்பு இதுக்கே விளக்கம் சொல்லிட்டீங்க மேடம். ஒரு கடலை மிட்டாயை கூட கடிச்சு சாப்பிட்ற அந்த நட்பு வட்டம் இருந்தது. எச்சையா பச்சையான்னு கேட்ட உடனே எச்சுன்னு தெரிஞ்சாலும் பச்சடா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கடலை மிட்டாயை வாங்கி உலக்க எடுத்து உடுக்க குத்தி அப்புறம் பொடியாக்கி தான் சாப்பிடுவோம். கடிச்சு மண்ணில் உருண்டு பிறண்டாலும் அழுக்குன்ற பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அடுத்த தீபாவளி எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக தீபாவளி, என்ன வாங்க முடியல இன்னைக்கு. ஆனால் உண்மையான நட்பு அப்படின்றது எங்கே தேடினாலும் என்ன பண்ணல அப்படின்னா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இங்க நட்பு வந்து சாதி மதம் இல்லாம வரக்கூடியது எதுன்னா நட்பு மட்டும்தான். நட்புக்கு பொய்கள் கிடையாது, நட்புக்கு தன்னலம் இருக்காது. அப்புறம் நீங்க இப்படி பண்றதுக்கு காரணம் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நடுவுல உட்காந்து 4 பேர் கை தட்டுறாங்க பாருங்க, அவங்கதான் அதுக்கு காரணம். அப்ப அப்படிப்பட்ட நட்பை இன்னைக்கு பார்க்க முடியல. நல்ல நட்புகளோட பழகுகள், நல்ல நட்புகள் உங்களை வாழ்வில் எங்கோ கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு. அவங்க பேசினாங்கிறத விட நீங்கள் எல்லாம் பேச வச்சிங்கன்றதான் உண்மை. இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். மேடம் அற்புதமாக பேசினாங்க இல்லையா? அதாவது நீ இதை சொல்கிறியா, அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது, இல்லை இதை சொல்கிறியா, அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடைய ஒரு பேப்பரில் எழுதாமல், நோட்டில் எழுதாமல், தன்னுடைய மனசில் எழுதி வச்சு கவிதைகளெல்லாம் உங்களுக்காக திரட்டி கொண்டு வந்து எவ்வளோ அழகாக அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பெரிய பாராட்டுக்கள். இந்த நட்புங்கிறது என்னது, நம்ம நினச்ச விஷயங்களெல்லாம், நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுரும். ஏதோ நடந்திருக்கும், அடிபட்டிருக்கலாம், வண்டியில் ஒன்றா போய் அடிபட்டு விழுந்திருக்கலாம், அதை நினச்சி பார்ப்பாங்க. ஒன்றா கல்யாணத்துக்கு போயிருப்பான், அங்கே கல்யாணத்தையே பார்க்க விடாமல் பண்ணியிருப்பான், அதை நினச்சி பார்த்துருப்பான். அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை நினச்சி பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்குன்னா நட்புக்கு இருக்குது. அவங்க பேசுனாங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமே என்னென்னா நவீன காலத்து நட்பு வட்டங்கள். நிறைய பேர்லாம் சொன்னாங்க. அன்புன்னு ஒரு ஆப், அப்புறம் என்னென்னமோ பேர்லாம் சொன்னாங்க. அந்த ஆப்ஸ்லாம் என்னென்னா நம்ம யாருன்ற விஷயத்த சொல்ல தேவையில்லை, அது நட்பு நம்மளுக்கு உருவாகும். நான் மலேசியாவில் உலகத்தமிழ் மாநாட்டுக்கு போயிருந்தேன் போன வருஷம் 2023. அப்போ வேறு நாட்டிலேருந்து வந்தவங்களாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சாங்கன்னு கேட்டேன். அவன் ஒரு ஆப்பு சொன்னான். என்னடா அது அப்படி ஒரு ஆப் இருக்கானே எனக்கு தெரியலையே அப்படின்னா. இல்லை இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, நாங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சோம் இவங்கள அப்படிங்கிறான். என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் அவன் வேறு கண்ட்ரியாக இருக்கான், வேறு லாங்குவேஜாக இருக்கிறான், நீ வேறு லாங்குவேஜாக இருக்கிற. தம்பியெல்லாம் நீங்களும் அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களா? ரைட், கவனி. அப்போ என்னது இந்த நட்பு வட்டம், என்னது நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்களை பழக்கப்படுத்தி விடுது, மொழி தெரியாத ஒருத்தவங்களை பழக்கப்படுத்தி விடுது. நம்ம டைரெக்டாகவே வீடியோ கால் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்து வைக்குது. என்ன இதனால் ஆகுது,
நிறைய பேர் அதில் பழகி ஒரு பொண்ணு என்கிட்ட நல்லா பேசுது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு நல்லா பேசுது என்கிட்ட, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறான். கடைசியில் அவன் யாருன்னா ஒரு பையன் வேறு ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு பொண்ணு மாதிரியே பேசி அமௌண்ட்டை வாங்குறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது, நம்ம நட்புன்னு பழகி புது புது ஆப் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஆப்ஸு, கண்ணுக்கு தெரியாத நட்பு, மொழி தெரியாத நட்பு, ஆனால் பெண்ணான்னு தெரியாத அளவுக்கு நட்போடு நம்ம பழகி என்ன ஆகிறோம், பெரிய 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 ட்ராப்புக்குள்ளே கொண்டு போய் விடுறோம், சிக்கலில் கொண்டு போய் மாட்டிக்கிறோம். திருவள்ளுவர் தான் சொன்னார், அவங்க அம்மா அழகாக சொன்னாங்க பாருங்கள், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். திருவள்ளுவர் இன்னொரு குறள்னு சொல்கிறார், புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்றார். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், ரெண்டு பேரும் கூட நின்று பேசி கட்டி பிடிச்சி மாப்பிள்ளை நீ அப்புட்றா நீ இப்புட்றா அப்படின்லாம் சொல்லி வர நட்பு நட்பு கிடையாதான். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி வாமப்பிள்ளை போய் பொங்கல் வைப்போன்னு பொங்கல் வச்சு சாப்பிட்றது நட்பு கிடையாதான். உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். நீ வேறு இடத்துல இருக்க, நான் வேறு இடத்துல இருக்கிறேன், ஆனால் நம்ம ரெண்டு பேருடைய உணர்வு என்னவா இருக்குது, ஒன்றி போயிருக்குன்னா அது நட்புங்கிறார் திருவள்ளுவர். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஒலிம்பிக் போட்டி, பாரா ஒலிம்பிக் போட்டி நடக்குது. சின்ன பிள்ளைகளெல்லாம், கால் முடியாத பிள்ளைகள், கை முடியாத பிள்ளைகள்லாம் ஓடுறாங்க, மாற்றுத்திறனாளி பிள்ளைகள்லாம் ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை கீழே விழுது, கால் தாங்கி தாங்கி ஓடுற பிள்ளை கீழே விழுந்து போச்சு. இந்த பிள்ளையை தாண்டி ஓடின பிள்ளைகள்லாம் திரும்ப ஓடியாந்து அந்த பிள்ளையை எழுப்பி அதுக்கப்புறம் ஓடலை, அந்த பிள்ளையை கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஓடி போய் அந்த கோட்டை போய் தாண்டி முதல் பரிசு எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும்னு அந்த விழுந்த பிள்ளைக்கு ஒரு மனசங்கடம் வரக்கூடாதுன்றதுக்காக சின்ன பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வேறு நாடு, இவங்க வேறு நாடு, அவங்க வேற உணர்வு, இவங்க வேறு உணர்வு, அவங்க மொழி வேறு, இவங்க மொழி வேறு, ஆனாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு என்னன்றது இவங்களுக்கு புரியுங்கிறதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றா ஓடி போய் அந்த போட்டியில் வெற்றி பெறுறாங்க. உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு இது. அப்போ என்ன அர்த்தம், புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும், நவீன காலத்துக்கும் பொருந்தும், சங்க காலத்துக்கும் பொருந்தும், நடுவில் ஒரு காலம் வந்துச்சு அந்த காலத்துக்கும் பொருந்தும். அப்போ எல்லா காலத்திற்கும் பொதுவானது என்ன, இந்த உணர்வு அப்படிங்கிறது. உணர்வுனா என்ன, நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும், அவங்கள மாதிரி தான் நம்மளும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதான் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அந்த உணர்வு தான் நட்பை உருவாக்கி கொடுக்கும், அதுதான் நல்ல நட்பாகவும் இருக்கும். அப்படி கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னவாது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்த்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது நீ எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்போம். நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கேன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கேன், இந்த மாதிரி சம்பாதிக்கிறேன், 2 பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கூட படித்தவன் இப்படி இருக்கான், சந்தோஷமாக இருக்கான்னு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கார் வாங்கிட்டோன்னு ஸ்டேட்டஸ் போட்டால் கன்க்ராச்சுலேஷன்ஸ் கீழே போடுறான், வாழ்த்துக்கள் ராமாப்பில் கீழே போடுறான், போட்டுவிட்டு கீழே பேசிக்கிறான். எப்படா இவனுக்கு மனம் வந்துச்சு, திடீர்னு எப்படா மனக்காரனானா பேசிக்கிறான். அப்போ என்னது இது, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். அப்போ இந்த வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது, சூழல் மாறிக்கிட்டே இருக்குது, எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, நண்பர்கள் உருவாகிற தளங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூலில் மட்டும்தான் கிடச்சாங்க, காலேஜில் மட்டும்தான் கிடச்சாங்க, அப்படி இருந்த காலம் போய் மேடம் சொன்ன மாதிரி என்னென்னமோ ஆப்ஸ் வந்து போச்சு, அதில் விளம்பரமே வருது. உங்களுக்கு நண்பர்கள் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க, நாங்கள் நண்பர்களை உருவாக்குறோம். வீடியோ கால் மூலமாகவே பேசி நட்பை உருவாக்கிக்கலாம், தமிழ்லேயே பேசலாம். அதில் போய் நம்ம ஆளுங்க என்ன ஆகிறான், உள்ளே போகிறான். இப்போ இந்த மாதிரியான கல்ச்சருக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படி ஏற்படுதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ளே இருக்கிற தனிமை, இதெல்லாம் என்ன பண்ணுது, சோசியல் மீடியாவில் நம்மளை போய் உட்கார சொல்லுது. என்னை யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது, என்னை யாரும் எல்லோரும் வெறுக்கிறாங்க, எங்கள் அப்பா என்னை வெறுக்கிறாரு, எங்கள் அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாருன்னா அவன் அங்கே இருந்துக்கிட்டு நீ ஏன் செல்லம் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, உன்கிட்ட இருக்கிற மாதிரி என் டேலண்ட் யார்ட்டே இருக்குமா, அது கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆஹா நம்மளை பாராட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்குடா, நம்மளை பெருமையாக பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குடா. இதெல்லாம் மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு. நம்மளுக்கு யாருமே துணை இல்லை, நமக்கு யாரும் நண்பர்கள் இல்லை, நமக்கு யாரும் சொந்தக்காரங்க கூட இல்லைன்ற எண்ணம் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளை சோசியல் மீடியாவில் போய் உட்கார வைக்குது. அதிலே போயிட்டு ரீல்ஸாக பார்க்க வைக்குது. கோடி அருவி கொட்டுதே அடா எம்ஏலேங்குது. அவன் ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணால், ஆஹா பாத்தியா நான் யார் தெரியுமா, நான் வச்ச ரசத்துக்கு சூப்பர்னு கமெண்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, சாப்பிட்டவன் சொல்லியிருக்க மாட்டான், நான் வச்ச ரசம் சூப்பராக இருக்குன்னு ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருக்காங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சி ஆகிடுது. என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மக்கிட்ட இருக்கிற வெறுமை, நம்மக்கிட்ட இருக்கிற தனிமை தான் நம்மளை இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போக வைக்குது. அதன் மூலமாக ஏற்படுகிற நட்போட்டங்கள் நமக்கு நல்லதாக இருக்கிற காலம் தாண்டி அதை ஒரு ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ நம்ம தொழில்நுட்பம் வந்து போச்சு, அதை எப்படி பயன்படுத்தணுன்றது அறிவு நமக்கு இருக்கணும். செயற்கை தொழில்நுட்பங்கள் நம்மளை மீறி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ அப்படிங்கிறத தாண்டி ஏஜிஐ அப்படின்னு வந்துட்டோம். ஏஜிஐனா ஆர்டிஃபிஷியல் ஜெனரேஷன் இன்டெலிஜென்ட். தன்னைத்தானே அது உருவாக்கிக்குமா. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பேசுகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏஜிஐ வந்து பேசணும் நம்மள்கிட்ட. அதுவே உனக்கு என்ன சாப்பாடு வேணும், உன் முகத்தை பார்த்தா தயிர் சாதம் வேணும்னு தோணுது உனக்கு, நான் உனக்கு தயிர் சாதம் பண்ணி தரேன்னு சொல்லும். ஆமாம், சிரிக்காதீங்க, இது நடக்கும். உன் முகத்தை பார்த்தா இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கும், மூஞ்சை பார்த்தா அவன் கண்ணிலேருந்து இருக்கிற ரெட்டாக இருக்குது, உனக்கு வந்து காரமான உணவு வேணும்னு தோணுது போல் இருக்குது, நான் உனக்கு காரமான உணவு செஞ்சு தரேன்னு சொல்லும். அப்பேற்பட்ட நிலைமைக்கு நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற போது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய நட்பு வட்டங்களை, நான் சொல்கிறது நம்மளை மாதிரி பெரியவங்களுக்காக கூட இல்லை, சின்ன பசங்க பாதிக்கப்படுறாங்கன்னு அறிவியல் ஆய்வுகள்லாம் சொல்லுது. அப்பேற்பட்ட ஆபத்து இருக்கக்கூடிய இந்த நட்பு வட்டங்கள் எல்லாம் நமக்கு பலமான நல்ல விஷயங்களை தந்தாலுமே கூட உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நவீன காலத்து நட்பு வட்டங்கள் நமக்கு பலம் அல்ல, பலவீனம்தான் என்பதையே தீர்ப்பாக சொல்லி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி சொல்லலாம். நட்பு அப்படிங்கிறது நல்லதா, நட்புங்கிறது நல்லதான் சொல்லலாம். நட்பு நல்லதான், அது போன நட்பு, இன்னைய நட்பு, நாளைய நட்பு அது கிடையாது. நட்புங்கிறது எல்லா காலத்திலும் நல்ல நட்பு தான், அதை பற்றின பேச்சு கிடையாது. நவீன காலத்து நட்பு, செயற்கை தொழில்நுட்பங்கள் மூலமாக வருகிற நட்பு, சமூக வலைதளங்கள் மூலமாக வருகிற நட்பு, நம்மை ஏமாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் நமக்காக ட்ராப் செய்யப்படுகிற நட்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவோடு பயன்படுத்தக்கூடிய நட்பு வட்டங்கள் என்றைக்கும் நமக்கு பலம் அல்ல, பலகீனம்தான் என்பதையே தீர்ப்பாக சொல்லி இதை கண்டுகளித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி, மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.